இன்னைக்கு ஸ்டால் போட்டு டேட் என்னங்க? இன்னைக்கு எப்படி போச்சுன்னு பார்க்கலாங்களா? ஆக்சுவலா இன்னைக்கு நாங்க ஸ்டாலே போடல. அதுக்கு பதில் எங்களுக்கு சர்ச்சிலேருந்து ஒரு ஆர்டர் வந்தது. 80 பாட்டில் கேட்டிருந்தாங்க 200 ml. நாங்க அத வந்து சப்ளை பண்ணோம் இன்னைக்கு. 80 பாட்டில் கேட்டிருந்தாங்க. 9:30க்கே வேணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நான் 3:30க்கே எழுந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். என் ஃப்ரெண்டோட குழந்தையும் 3:30க்கே எழுந்து அவளும் எங்க கூடயே இந்த மாரி சும்மா ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி. நாட்டு சர்க்கரை போட்டு கேட்டாங்க. நாங்க எப்பவுமே வந்து கேட்டா மட்டும் தான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி குடுப்போம். பட் இவங்க போட்டே வேணும். சின்ன பசங்கலாம் குடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆட்டோல ஏத்தி எல்லாத்தையும் சர்ச்சுக்கு கொண்டு வந்துட்டோம். ராமாமூர்த்தில இருக்க ஜீவன் ஜோதி அந்த சர்ச்சுக்கு தான் எங்களுக்கு ஆர்டர் வந்திருந்தது. 80 பாட்டிலு ஐஸ் கட்டி போட்டு கேட்டாங்க. ஐஸ் கட்டியும் எடுத்துட்டு வந்துட்டு நாங்க அங்க கொண்டு போன உடனே அங்க இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு ரொம்ப கிரீமியா, திக்கா இருக்குன்னு சொன்னாங்க. குட்டி பிள்ளைங்கலாம் பிரேயர் முடிச்சுட்டு வந்து லைன்ல நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பார்த்ததும் ரொம்ப ஹேப்பியா இருந்தது. குடிச்சிட்டு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தோம். பட் எல்லா பிள்ளைங்களும், "அக்கா சூப்பரா இருக்குக்கா, நல்லா பண்ணியிருக்கீங்க" அப்படின்னு சொன்னாங்க. இத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கடையில இருக்க ஜூஸ் எல்லாம் வாங்கி குடுக்காம, வீட்லயே இந்த மாரி ஹெல்த்தியா செஞ்சு குடுங்க. தேங்காய் பால்ல நெறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. ரியலி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பண்ணி பார்த்தோம். பட் எல்லா பிள்ளைங்களும், "அக்கா சூப்பரா இருக்குக்கா, நல்லா பண்ணியிருக்கீங்க" அப்படின்னு சொன்னாங்க. இத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கடையில இருக்க ஜூஸ் இன்னைக்கு ஸ்டால் போட்டு டேட் என்னங்க? இன்னைக்கு எப்படி போச்சுன்னு பார்க்கலாங்களா? ஆக்சுவலா இன்னைக்கு நாங்க ஸ்டாலே போடல. அதுக்கு பதில்